குட்டியூண்டு ட்ரௌசர், வெறும் முண்டா பனியன், சில்க் சிமிதாவை ஓரம் கட்டிய நடிகை விந்தியா. தமிழ் சினிமாவில் 2000 காலகட்டங்களில் பல்வேறு திரைப்படங்களில் கிளாமரான காட்சிகளிலும் நடித்து ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பிரபலமான நடிகையாக முகமறியப்பட்டவர்தான் நடிகை விந்தியா. இதனிடையே இவர் அரசியலும் ஈடுபட்டு அஇஅதிமுக கொள்கை பரப்பு இணை செயலாளராக பதவியில் இருந்தார். தற்போது 44 வயதாகும் நடிகை விந்தியா முதலில் ரகுமானுடன் இணைந்து 1999ஆம் ஆண்டு சங்கமம் திரைப்படத்தின் மூலமாக சினிமாவில் அறிமுகமாகியிருந்தார். அதையடுத்து 2000 காலகட்டத்தில் தொடர்ச்சியாக பல படங்களில் நடித்து வந்தார். குறிப்பாக மகளிர்காக, திருநெல்வேலி, உயிரிலே கலந்து, கண்ணுக்கு கண்ணாக உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். 2000 காலகட்டத்தில் தொடர் திரைப்படங்கள், மேலும் என் புருஷன் குழந்தை மாதிரி, விஸ்வநாதன் ராமமூர்த்தி, சார்லி சாப்ளின், நம்ம வீட்டு கல்யாணம், ஆசை ஆசையாய், வயசு பசங்க, கண்ணம்மா, ஆயுதம் செய்வோம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் தமிழ் சினிமாவில் இவர் நடித்திருக்கிறார். இவரை பற்றி நிறைய கிசுகிசுகள் வந்தது. காட்டுத்தேக்கு, வடக்கோழி, நெகுநெகு உடையில் சூட்டை கிளப்பும் விந்தியா என்று தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட மொழி திரைப்படங்களிலும் பரவலாக நடித்து தென்னிந்தியா சினிமாவில் பிரபலமான நடிகையாக பார்க்கப்பட்டு வந்தார். மலையாள படங்கள் செம கவர்ச்சியாக நடித்திருக்கிறார் விந்தியா. ஒரு கட்டத்திற்கு மேல் தொடர்ச்சியாக படங்களில் நடித்து வந்த விந்தியாவுக்கு ஒரு கட்டத்திற்கு மேல் திரைப்பட வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது. இதனால் சில கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்தும் நடிக்க ஆரம்பித்தார். அப்படி வெளியான திரைப்படம் தான் வயசு பசங்க. அந்த மாதிரி படங்களில் விந்தியா அது போன்ற கிளர்ச்சி திரைப்படங்களில் நடித்ததால் விந்தியா படும் மோசமாக விமர்சிக்கப்பட்டதால் அவர் சர்ச்சைக்குரிய நடிகையாகவும் மாறிவிட்டார். இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் தனக்கு கவலை இல்லாமல் துட்டு சேர்ப்பது நல்லது என்று நினைத்தார். இதனிடையே அவர் பிரபல நடிகையான பானுப்பிரியாவின் சகோதரர் கோபிகிருஷ்ணனை காதலித்து குருவாயூர் கோவில் ரகசிய திருமணம் செய்து கொண்டார். 2008ஆம் ஆண்டு இவர்களது திருமணம் நடைபெற்றது. சில வருடங்களேயே அவரை விவாகரத்தும் செய்துவிட்டார் விந்தியா. திரைப்பட நடிகை, அரசியல்வாதி, இப்படி தன்னை பிஸியாக வைத்து கொண்டிருந்த நடிகை விந்தியாவின் இளமைக்கால கவர்ச்சி புகைப்படங்கள் தற்போது இணையதளத்தில் வெளியாகி தீயாய் பரவி வருகிறது. இதில் முண்டா பனியன் மட்டும் அணிந்து கொண்டு குட்டியூண்டு டவுசர் மாட்டிக்கொண்டு படு கவர்ச்சியாக போஸ் கொடுத்த புகைப்படங்கள் இணையதளத்தில் வெளியாகி அவரா இவர் என வாய்ப்பிழக்க செய்திருக்கிறார். பழைய நடிகையாக இருந்தாலும் அவரின் கவர்ச்சி ஒட்டுமொத்த 90s மற்றும் 2Ks ரசிகளை இழுத்துள்ளது. எனினும் மேற்கொண்டு அவர் நடித்த படங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும்படி வெற்றியை இவருக்கு தராத காரணத்தால் சின்ன பட்ஜெட் படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். எனினும் அதுவும் இவர் எதிர்பார்த்தபடி இவருக்கு வெற்றியை தரவில்லை. இதனையடுத்து இவர் தற்போது வெளியிட்டு இருக்கக்கூடிய போட்டோக்களை பார்த்து சில பட நடிகைகள் தோற்று போகக்கூடிய அளவு கூடுதல் கவர்ச்சியை வெளிப்படுத்தும் வண்ணம் இவரது புகைப்படங்கள் உள்ளது. மேலும் சில ரசிகர்கள் இந்த புகைப்படத்தை தொடர்ந்து பார்த்து வருவதால் இணையத்தில் வைரலான புகைப்படங்களில் ஒன்றாக மாறியிருப்பதோடு அதிக அளவு லைக் பெற்று இருக்கும் புகைப்படமாகவும் உள்ளது. கருப்பு உடையில் மிரட்டலான போஸ் தந்து அனைவரையும் அசத்தியிருக்கிறார் விந்தியா. வயசு பசங்க படத்தின் கதை இதுதான். விக்கி, பழனி, லட்சுமிபதி ஆகிய 3 நண்பர்களை சுற்றி நடக்கும் கதை. பள்ளி வகுப்புகளை தவிர்த்துவிட்டு பெண்களை நோட்டமிடுவதே அவர்களது பிரதான வேலையாக இருந்தது. ஆனாலும் அவர்களால் எந்த பெண்ணையும் அவர்கள் வசப்படுத்த இயலவில்லை. அந்நிலையில் வயதான கணவருடன் நந்தினி, வித்யா கூடி வருகிறாள். நந்தினின் அழகிலும் கவர்ச்சியிலும் மயங்கி மூவரும் அவளுக்காக எதுவும் செய்ய தயாராக இருந்தனர். அதை தெரிந்து கொண்ட நந்தினி தன் கணவன் தேவராஜுவை கொல்ல சொல்கிறார்கள். அந்த மூவரும் பலமுறை கொல்ல முயன்றும் தோல்விதான் மிஞ்சியது. ஆனால் தேவராஜு கொல்லப்படுகிறார். அதில் எந்த தொடர்பும் இல்லை என்றாலும் கொலைப்பழி அந்த மூவரின் மேல் விழுந்து சிறை செல்ல நேரிடுகிறது. பின்னர் என்னவானது என்பதே மீதி கதையாகும். இந்த திரைப்படம் காதல் பண்ணும் வயசு என்று துவக்கத்தில் பெயரிடப்பட்டாலும் பின்னர் வயசு பசங்க என்று பெயர் மாற்றப்பட்டது. இப்படத்திற்கு ஏ சான்றிதழ் வழங்கியது. இப்படத்திற்கு வந்த விமர்சனம் படத்தின் கதை கடைசி 10 நிமிடங்களில்தான் துவங்குவதாகும். கொச்சை நிறைந்த காட்சிகள் அதிகம் இருப்பதாகவும் எதிர்மறை விமர்சனத்தை பெற்றது. விந்தியாவை இந்த அளவுக்கு கிளாமராக தோலிர்த்து காட்ட முடியுமா, அந்த அளவுக்கு காட்டியிருந்தார். இவரை பற்றி பைல்வான் ரங்கநாதன் குறிப்பிடும் பொழுது, இவர் கவர்ச்சிக்காகத்தான் அரசியலுக்கு வந்தார், அரசியல் மேடையில் பேசுவதற்கு 25,000 ரூபாய் வாங்குகிறார் என்றெல்லாம் விமர்சனம் செய்திருந்தார். தமிழ் சினிமா சார்பில் ஜேவுக்கு பாராட்டு விழா நடந்துச்சு. அதில் சண்டை கலைஞர்கள் யூனியன் சார்பில் சிலம்பம் சுற்றி சண்டை காட்சியிலையும் நடிச்சு காட்டினார். ஜெயலலிதா அதை பார்த்து ரசிச்சாங்க. அதை ஞாபகம் வச்சு 2006 தேர்தல் சமயத்தில் இவரை அழைச்சு அரசியலுக்கு வந்தார்.
2006 ஏப்ரலில் அன்றைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா முன்னிலையில் விந்தியா அதிமுகவில் இணைந்தார். 2006 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்தார். அதைத் தொடர்ந்து விந்தியா அதிமுக நட்சத்திர பேச்சாளராக 2011, 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் 2014 மக்களவை பொதுத் தேர்தல்களில் திமுக கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் மற்றும் அந்த கட்சியின் தோல்விக்கு முக்கிய காரணமாக இருந்தார். அவர் முன்னாள் தமிழ்நாட்டின் முதல்வர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசியானார். விந்தியா 2012 முதல் 2016 வரை போயஸ் கார்டன் இல்லத்திற்கு ஆண்டுதோறும் தனது கோடைகால வருகையின் போது தனது சந்திரகிரி தோட்டத்திலிருந்து கூடை நிறைய மாம்பழங்களை கொண்டு வந்து ஜெயலலிதாவுக்கு பரிசளிப்பார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகும் அவர் தொடர்ந்து மாம்பழ கூடைகளை ஜெயலலிதா நினைவிடத்தில் வைத்து மெரினா கடற்கரை உள்ளூர் மக்களுக்கு விநியோகித்தார். 2016 ஆண்டு ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு விந்தியா தீவிர அரசியலிலிருந்து ஒதுங்கியிருந்தார். 20 பிப்ரவரி 2018 அன்று விந்தியா அப்போதைய தமிழக முதல்வர் எடப்பாடி கே. பழனிசாமிக்கு 1 வருட ஆட்சியை நிறைவு செய்ததையொட்டி கடிதம் எழுதியதன் மூலம் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றார். 2019 மக்களவைத் தேர்தலுக்கு முன்னதாக அவர் அதிமுக கட்சியின் நட்சத்திர பிரச்சாரகராக மீண்டும் வந்தார். 2020 ஜூலையில் அவர் அதிமுக கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளராக நியமிக்கப்பட்டார். 2021 சட்டமன்ற தேர்தலில் கட்சிக்காக பிரச்சாரம் செய்தார். செப்டம்பர் 27, 2023 அன்று அவர் அதிமுகவின் கொள்கை பரப்பு இணை செயலாளராக நியமிக்கப்பட்டார். தற்போது திமுகவையும் உதயநிதியும் மேடை பேச்சாளராக அனல் தெறிக்க பேசினாலும் அப்போது நடித்த கவர்ச்சி படங்கள் இணையத்தில் கொட்டி கிடக்கும். இளைஞர்கள் இந்தியா என்ற தட்டினால் அவரது கவர்ச்சி படங்கள் கொட்டி கிடக்கும். எனவே நாளை இவர் உயர்ந்த பதவிக்கு கூட செல்லலாம். ஆனால் என்ன செய்வது? காலம் பழைய குப்பைகளை கிளறி கொண்டேதான் இருக்கும். ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, நடிகை ரோஜாவாக இருந்தாலும் சரி, நடிகை விஜயசாந்தியாக இருந்தாலும் சரி மற்றும் அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஆரம்பத்தில் என்ன செய்தார்கள் என்பதை ரசிகர்கள் கவனிக்கத்தான் செய்வார்கள். நன்றி.